தரப்போறாராம். ஒருவரும் எதிர் நிற்கவும், இதுவரைக்கும் எதிர்த்து நின்றுருப்பாங்க, எதிர் பேசியிருப்பாங்க, ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க. இனிமேல் அந்த பார்வைலாம் பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஞானத்தின் ஆவியினால பல மடங்கு என்ன பண்ணிடுவார், நிரப்ப போகிறாரு. இதை நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் எங்களை இந்த பகுதியில் ஒரு பவுலாக என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. கடைசி காலங்களில் ஆண்டவரை பற்றி நம்ம நல்லா ஷேர் பண்ணணும். ஆமேன், ஆமேன். நாளைக்கு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நேற்று எங்கே போனீங்க? ஒரு ஆள், என்ன ஆள் சும்மா தூங்குத மாதிரி இருக்கீங்க, நம்மளை பார்த்து கேட்டக்கூடாது, ப்ரைட்டாக இருக்கணும். நாளைக்கு நான் ஜெபம் பண்ண போனேன் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அவங்க ரொம்ப நேரம்லாம் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் நம்ம எப்படி ஆகிடணும், ப்ரைட்டாக ஆகிடணும். ஆமேன். முகத்தை பார்த்தா ரொம்ப தூக்கமாக இருக்கீல அப்படின்னு நம்மளை பார்த்து கீழே தள்ளி போட்டுருவாட. அதுதான் இந்த மாத்திரையை போட்டு போனோம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் நாளைக்கு நம்ம பார்த்து என்ன இப்படி ஒரு மாதிரி கண்ணெலாம் தூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும். இந்த மாத்திரை என்ன பண்ணிக்கணும், நானும் 10-15 போடுவேன் இந்த மாத்திரையை, நீங்கள் 50-100ன்னு போடுங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாத்திரையை ஒரு 10 தடவை போட்டு போனால் தான் நம்மளை ஒருத்தர் எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. இல்லை நம்ம நல்லா பிரைட்டாக போய் நிற்போம், அங்கே 4 நம்மளை பார்த்து ரொம்ப அசதியாக இருக்கீங்களா சார், என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு, நான் 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாதீங்க அப்படி நமக்கு ஆலோசனை சொல்லிடுவாங்க. இந்த மாத்திரையை 10-15 போட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆக வேண்டியிருக்கு. ஆமேன். பவுல் மாதிரி எங்களை பயன்படுத்துங்க, பவுல் போல் எங்களை பயன்படுத்துங்க. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயன்படுத்துவாரா? கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? 4வது ஜெபகுறிப்பு. எல்லாருக்கும் வரத பிரச்சனையை விட நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். சத்தமே இல்லை. எல்லாருக்கும் வரத பிரச்சனையை விட நமக்கு எப்படி கிடைக்கும், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். ஆமீனே இல்லை. இதுக்கு யாரும் ஆமீன் போட நினச்சிக்க கூடாது. நீங்கள் சொன்னாலும் சொல்லிட்டாலும் நமக்கு கிடைக்கும், அதான் கிடைக்க போகுது. நீங்கள் ஆமீன் சொன்னாலும் ஸ்டாண்டர்டான பிரச்சனை தான் வரப்போகுது. அமைதியாக சொல்லாமல் இருந்துடும் அப்படின்னு நினச்சாலும் அதோட கூடுதலாக வரப்போகுது. அதுக்கு ஆமேன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு போய்க்கலாம். தானியலில் வாசிக்கும்போது அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவங்க ஆண்டவர்களில் இருந்தனால எல்லாருக்கும் சூடு ஆக்கிறத பார்க்கலாம், இவங்களுக்கு ஸ்பெஷல் சூடு. எல்லாருக்கும் 1 மடங்கு தான் சூடு, இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் சூடு கொடுத்துட்டாங்க. 3ஆம் அதிகாரம். கொஞ்சம் முகமும் மாறும். கடைசி காலத்தில் முகம் என்ன பண்ணுமா, கொஞ்சம் மாறும்னு போட்டிருக்கு.